கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? நம்ம அவரை புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ இல்லையா? அவர் நம்மை நன்றாய் புரிந்து இருக்கிறார். சொல்றாரு, உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன்கிறார். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை எவ்வளவு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம், அவரை அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்னா அது அவர் மேல நம்ம அன்பு கூறுவதுக்கு அர்த்தம். ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரை பத்தி என்ன தெரியும்? இந்த ஜிம் எலியாட் சொல்றாரு, நம்மை விட்டு போகக்கூடிய காரியத்தை நித்தியமான காரியத்துக்காக இழக்க முற்படுவோமானால் அவன் தான் புத்திசாலி, அவன் ஒன்று முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்றார். Religion without love becomes legalism. Knowledge without love becomes pride. Service without love becomes burden. உண்மையான இந்த கற்பனைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாமே. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை வாசிக்க கேட்போம். வேத பாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அதற்கு வேதபாரகன், சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமாக இருக்கிறது என்றான். அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். அதன் பின்பு ஒருவரும் அவரிடத்தில் யாதொரு கேள்வியும் கேட்க துணியவில்லை. கிறிஸ்தவ வாழ்வினுடைய மைய கரு என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பீர்களானால் இந்த வேதத்துக்கு நேராக தான் நம்ம வரணும். கிறிஸ்தவம் சொல்லக்கூடிய ஒரு மைய விஷயம் என்னங்க? கிறிஸ்தவம்னா என்ன? ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்னா என்ன காரியம் என்று கேட்பீர்களானால் அது இந்த வசனம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறான், கற்பனைகளில் பிரதான கற்பனை எது சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். பார்க்கலாம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதற்கு என்ன பதில் சொன்னார், அந்த பிரதான கற்பனை என்ன, கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, அதை நான் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேனா அல்லது என் வாழ்க்கையில் அந்த ஒரு மைய விஷயம் இல்லாமல் இருக்கிறதா என்பதை இந்த காலை வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்கலாம். அருமையான மார்க்கு தான் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். இதுவரை ஜான் மார்க் என்னும் யோவான் என்றும் அழைக்கலாம். இந்த புத்தகத்தை இவர்தான் எழுதியிருக்கக்கூடும் என்று தொடர்ச்சியாக எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இவருடைய தாயாரின் பெயர் மரியாள். இவள் ஒரு தெய்வ பக்தி உள்ள மகள். தாயாரை குறித்து சொல்லுகிறேன். இந்த தாயார் தன்னுடைய வீடு எருசலேமிலே இருந்தது. அந்த தன்னுடைய வீட்டை இயேசுவின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக தன்னுடைய வீட்டை கொடுத்தவளாய் இருந்தாள். அவருடைய வீட்டிலே தேவ பிள்ளைகள் கூடி கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு வழிவாசலாக அவளுடைய வீடு திறந்து கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 12:12ஆம் வசனத்திலே நாம் இதை காண முடியும். அது மாத்திரமல்ல, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவன் வெளியே வந்த பொழுது அவன் போய் ஒரு வீட்டை அவன் தட்டுகிறான் என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அது இவர்களுடைய வீடுதான். இந்த மார்க்குவும் தன்னுடைய தாயாரை போல மிக ஆர்வமாக ஊழியத்திலே இருந்த ஒரு மனிதர். பவுலும் பர்னபாவோடு கூட இவர் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மனிதன் என்று சொன்னால் அது மிகையாகாது.
அப்போஸ்தலர் 13வது வசனத்தில் வாசிக்கும்போது கிபி 44 பவுல் மற்றும் பர்னபாவோடு கூட அந்தியோக்கியாவுக்கு இவர் போகிறார். அங்கே அந்தியோக்கியாவிலிருந்து இவர்களோடு சேர்ந்து முதல் மிஷனரி பிரயாணத்தை எடுத்த ஒரு மனிதராக இந்த மார்க்கு சுவிசேஷத்தின் எழுத்தாளர் இருக்கிறார். அதன் பின்பு நீங்கள் பார்ப்பீர்களானால் கிபி 50 பவுலோடு கூட திரும்பவும் மிஷனரி பிரயாணத்திலே அவர் முற்படுகிறார். ஆனால் முதல் பயணத்திலே பாதியிலே அவர் வந்து விடுவதனால் மார்க்குவை தன்னோடு கூட அவர் கூட்டிச் செல்லவில்லை. அதனால் என்ன செய்கிறார், பர்னபாவுக்கும் இவருக்கும் சற்று வாக்குவாதம் ஏற்படுகிறது. பிறகு பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு ஊழியத்திற்கு அவர் செல்லும்படியாக சீப்புரு தீவுக்கு அவர் போய்விடுகிறார். இதை நாம் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36, 37வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். இவ்வாறு இவர்களோடு ஊழியத்திலே ஈடுபட்ட ஒரு நல்ல ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த மார்க்கு காணப்படுகிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி பவுலும் மார்க்கவும் பிரிந்த பின்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்ப நம்ம ரோமாபுரி பட்டணத்திலே மீண்டுமாக பவுலும் இந்த மார்க்கவும் ஒரே இடத்துல பார்ப்பதை நாம் கொலோசியர் 4:10 வசனத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. இவ்வாறு இருந்த இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த இந்த சந்திப்புக்கு பிறகு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறார். அப்போது கூட இந்த மார்க்குவை நினைக்கிறார். மார்க்குவை கூட்டிக் கொண்டு வாருங்கள், மார்க்குவை நான் பார்க்க வேண்டும் என்று கடைசியாக தன்னுடைய வாஞ்சையையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு நல்ல ஒரு ஊழியத்தை செய்த ஒரு நபராக, தன்னுடைய தாயாரும் ஊழியத்திற்கு உதவியாக இருந்த ஒரு குடும்பமாக காணப்பட்ட இந்த ஒரு நல்ல நபர்தான் இந்த மார்க்கு சுவிசேஷத்தை எழுதியிருக்கக்கூடும். இவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நடந்த காரியங்கள், இவர் கேள்விப்பட்ட காரியங்களை இவர் எழுதுகிறார். ஒருவேளை இவர் பேதுருவினால் ரட்சிக்கப்பட்டிருக்க கூடும் என்பதையும் நாம் விசுவாசிக்கலாம். ஏனென்றால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது என் குமாரனாகிய மார்க்கு என்று பேதுரு இவர் அட்ரஸ் பண்றார். ஆக ஒருவேளை பேதுரு தான் இவரை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தி இருக்க கூடும் என்று நாம் நம்புகிறோம். இப்படிப்பட்ட இந்த ஒரு நல்ல தேவ மனிதனாகிய மார்க்கு இயேசுவின் வாழ்க்கை வரலாறை, அவர் வாழ்விலே அவர் கேள்விப்பட்ட காரியங்களை எல்லாம் பதிவு செய்கிறார். குறிப்பாக இவருடைய புத்தகத்தை நம்ம பார்ப்போமானால் இவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று தன்னுடைய புத்தகத்திலே சித்தரிக்கிறார். இன்னும் ஆழமாய் சொல்ல வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை ஒரு சஃபரிங் சர்வன்ட் அப்படிங்கிற ஒரு ரீதியாக, உபத்திரவப்படும் ஒரு வேலையாள் என்கிற ஒரு ரீதியாக, ஊழியர் என்கிற ரீதியாக இயேசு கிறிஸ்துவை சித்தரித்து தன்னுடைய இந்த சுவிசேஷ புத்தகத்தில் எழுதுகிறார். குறிப்பாக இந்த புத்தகத்தின் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை இந்த கடைசி போர்ஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இயேசுவின் வாழ்நாட்களிலே, இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் கடைசி 7 நாட்களில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாய் பதிவு செய்கிறார். 11ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை. அப்படிப்பட்ட இந்த கடைசி 7 நாட்களில் நடந்த சம்பவங்களில் ஒன்றாகத்தான் இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்டோம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 28 முதல் 34 வரை நம்ம வாசிக்க கேட்டோம். ஒரு வேத பாரகன் அவரிடத்திலே வந்து இந்த கடைசி 7 நாட்களிலே வந்து ஒரு கேள்வியை கேட்கிறான். கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். குறிப்பாக இந்த அதிகாரத்தை நம்ம பார்க்கணுன்னா கேள்விகள் நிரம்பிய ஒரு அதிகாரம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏனென்றால் இந்த அதிகாரத்தில் முதல் பகுதியை நம்ம பார்க்கும்போது 1லிருந்து 12 வசனங்களில் பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் மற்றும் திராட்சை தோட்டத்தை பற்றிய ஒரு உவமையை இயேசு பேசுகிறார். 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பார்க்கும்போது வரி கொடுப்பதை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். பிறகு 18லிருந்து 27ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கும்போது உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆண்டவர் பதில் சொல்கிறார். 28ஆம் வசனத்திலிருந்து 34ஆம் வசனம் வரை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு கேள்வி, 3வது ஒரு கேள்வி, இது பிரதான கற்பனை எது என்கிற ஒரு கேள்வியை அவரிடத்தில் கேட்கிறார்கள். 35லிருந்து 37 வரை பார்ப்போமானால் 4வது ஒரு கேள்வியாக கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்கிறதை பற்றி இயேசு இந்த இடத்துல ஒரு கேள்வியை எழுப்பி பேசுகிறார். ஆக 4 கேள்விகள் அடங்கிய
ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம் இந்த அதிகாரத்தை. அதில் ஒரு கேள்வியை தான் இங்கு வேதபாரகன் கேட்கிறார். மற்ற கேள்விகளை இங்கு கேட்டவர்கள் சதுசேயர்கள் கேள்விகளை கேட்டார்கள், மத தலைவர்கள் கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவினிடத்திலே குறையை கண்டுபிடிக்கும்படியாக, இயேசுவின் வாழ்க்கையில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையிலேயே அவரை பிடிக்கும்படியாக இந்த கடைசி நாளில் அவருக்கு பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவரிடத்துல ஏதாவது நம்ம ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியுமா, ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா, சரி ஒரு கேள்வியை கேட்போம், அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அதை வைத்து அவரிடத்துல ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை சிலுவையில் அறைவதற்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த கடைசி 7 நாட்கள் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை முடித்து எருசலேமிலே அவர் இருக்கிற நாட்களில் நிறைய கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்குறாங்க. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் சொன்ன பதில்தான் இங்கு இந்த வேதபாரகனை சற்று கவர்ந்தது. என்ன தெரியுமா? வந்து கேட்கிறார்கள் ஒரு கேள்வி. என்னவென்றால், சதுசேயர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். உயிர்த்தெழுதலுக்கு மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இந்த சதுசேயர்கள். பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலுக்கு மேல நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலுக்கு மேல நம்பிக்கை இல்லை. மனுஷன் செத்துட்டா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்பினாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சார்ந்த நம்பிக்கையை உடைய மக்களில் சிலர் இங்கே வந்து ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்னன்னா, ஆண்டவரே, ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் ஒரு கணவனை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். கணவன் இறந்து போயிடுறாரு, குழந்தை பிறக்கலை. திரும்பவும் இப்போ மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அப்போது சந்தானம் இல்லாமல் அவள் இறந்து போவாளானால் அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாக கணவனுடைய சகோதரன் அவளை திருமணம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆக இன்னொரு சகோதரன் அவளை திருமணம் செய்கிறார். அவனும் குழந்தை பாக்கியம் இல்லாதபடி அவனும் இறந்து போகிறான். பிறகு அவனுடைய சகோதரன் கல்யாணம் பண்ணுறாரு, அவருக்கும் குழந்தை பிறக்கல, இந்த அவன் மூலமாகவும் குழந்தை வரல, அவனும் இறந்து போகிறான். திரும்ப மற்றவங்களும் பண்ண. இவ ஒரு கதையாக சொல்கிறான் பாருங்களேன், இப்படிலாம் ஒன்று நடக்குமான்னு தெரியல. 7 பேரும் திருமணம் செய்தாங்க, எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியாக இவளும் செத்துட்டா, குழந்தை யாருக்குமே அவள் பெற்றெடுக்கல. இப்போ உயிர்த்தெழுந்த பின்னாடி யாருக்கு மனைவியாக இவள் வருவாள்? உயிர்த்தெழுதலுக்கு மேலே நம்பிக்கை இல்லாததுனால தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அப்போ இயேசு என்ன சொல்லுவார்? யாருக்கு மனைவின்னு சொல்லுவாங்க? ஏன்னா எல்லாருக்கும் மனைவியாக அவள் இருந்தாள். அப்போ யாருக்கு மனைவியாக இவள் சொல்லப்படுவாள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை, உயிர்த்தெழுதலுக்கு மேலே நம்பிக்கை இல்லாததுனால கேள்வியை கேட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உயிர்த்தெழுந்த பின்பு கொள்பவனையும் கொடுப்பவனையும் போல அவங்க இருக்க மாட்டாங்க, தேவ தூதர்களைப் போல அவங்க இருப்பாங்க. ஆக தேவ தூதர்கள் திருமணம் செய்ய முடியாதவர்கள், திருமணம் செய்யும் குணம் இல்லாதவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களைப் போல இவங்களும் இருப்பாங்க. ஏன்னா தேவதூதர்களை எவ்வளோ பேரை படைச்சாரோ அவ்வளோ பேர் தான் கடைசி வரையில் இருப்பாங்க. எண்ணிக்கை மாறாது. குட்டி ஏஞ்சல்ஸு, பெரிய ஏஞ்சல்ஸ் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆக இருக்கிற வண்ணமாக அவங்க அதே எண்ணிக்கையில் இருப்பார்கள். ஆக இவர்கள் தேவதூதர்களை தேவதூதனை போல தான் உயிர்த்தெழுந்த பின்பு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட இந்த மனிதன் அந்த பதிலால் சற்று கவரப்படுகிறான். இவ்வளோ அழகாக நேர்த்தியாக அவருக்கு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் இவனை மிகவும் கவர்ந்தது. ஒருவேளை இதை பார்க்கும் பொழுது இந்த கேள்வியை கேட்ட வேதபாரகன் ஒருவேளை சதுசேயனாய் காணப்பட்டிருக்கலாம். ஆக இவர் வந்து இப்போது இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏன்னா அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னார். இப்போ நம்ம ஒரு கேள்வியை கேட்கலாமே, இவன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டான். அவங்கள போல கேள்வியை கேட்கல குறை கண்டுபிடிக்க, ஆனால் அறிந்து கொள்ளும் வண்ணமாக, தெரிந்து கொள்வதற்காக இயேசுவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வியை கேட்கிறான்? முதல் வசனத்தை வாசிங்க. வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக அந்த நாட்களில் இருந்தது. இயேசு வாழ்ந்த நாட்களில் இந்த வேத பாரகர்கள் இப்படிப்பட்ட வேத சம்பந்தமான கேள்விகளை எழுப்புவதும் அதற்கு பதில்களை கண்டுபிடிப்பதும் அவர்களுக்குள்ளாக இருந்த வழக்கமான ஒரு விஷயமாக இருந்தது. யார் இந்த வேத பாரகர்கள்? வேதத்தை பாதுகாக்கிறவர்கள், தோல் சுருள்களை பாதுகாக்கிற மனிதர்களாக காணப்பட்டார்கள்.
அது மாத்திரமல்ல, வேதத்தை நன்கு கற்று அறிந்தவர்களாக, வேதத்தை போதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள்தான் வேத பாரகர்கள். ஆக இந்த வேத பாரகர்களுக்குள்ள ஒரு நீண்ட நெடிய நாட்களாய் இருந்த ஒரு கேள்வி, இயேசுவின் நாட்களிலும் அவங்க மத்தியில் இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? தோராவிலிருந்து கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 613 கேள்விகளை 613 கட்டளைகள், கற்பனைகள் இருந்ததாம். தோரான்னா மோசே எழுதிய முதல் 5 ஆகமங்கள், அதைத்தான் தோரா என்று யூதர்கள் அழைப்பார்கள். ஆக அந்த முதல் 5 ஆகமங்களில் 613 கட்டளைகள் காணப்பட்டது, கற்பனைகள் இருந்தது அந்த 5 புத்தகங்களில். இது பாரம்பரிய ஒரு எண்ணிக்கையாக இருந்துச்சு. அப்போ இந்த 613 கற்பனைகளில் எது பிரதானமானது, எது ரொம்ப முக்கியமானது, எது ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்கக்கூடியது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கற்பனைகளில் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. இந்த 613 கற்பனைகளை பார்க்கும்போது இதில் 248 கற்பனைகள் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை கட்டாயம் பண்ணணும். பாருங்க, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, இதெல்லாம் செய், கட்டளை, செய்ய வேண்டும், பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளைகளாக 248 இருந்தது. 365 கற்பனைகள் எப்படி இருந்தது அப்படின்னா நெகட்டிவ் கமாண்ட்ஸ். டு நாட், செய்யாத, பண்ணாத, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக. இப்படிப்பட்ட கற்பனைகள், கட்டளைகள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட காரியங்கள் பார்த்தா 365 காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னும் 248 கற்பனைகள் செய்யணும் அப்படின்னு இருந்துச்சு. அப்போது இந்த வேத பாரகர்கள், வேதத்தை ஆழ்ந்து படிக்கிறவர்கள், போதிக்கிறவர்களுக்குள்ளாக இதில் எது பிரதானமானது அப்படி ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம். இப்போது வேத பாரகன் ஒருவன், இயேசு ரொம்ப அழகாக உயிர்த்தெழுந்த பின்பு யாருக்கு சொல்லுங்க மனைவியாக இவள் இருப்பாள் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இவ்வளோ அழகாக பதில் சொன்னாரே. சரி, நம்ம கேள்வி இவர்கிட்ட கேட்கலாமே, கற்பனைகளில் பிரதான கற்பனை எது அப்படிங்கிற தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு வாஞ்சையோட ஒரு கேள்வியை, ஒரு கட்டளையை எது அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ இயேசு இதுக்கு பதில் சொல்கிறார். இந்த காலை வேளையில் கற்பனைகளில் பிரதான கற்பனை எது? பைபிளில் நிறைய காரியம், இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, நிறைய வாசிக்கிறோமே, நிறைய சொல்கிறாரு. எது இதில் ரொம்ப முக்கியம், இல்லை எது பிரதானமானது, எது ரொம்ப டாப்பில் இருக்குது அப்படி ஒருவேளை ஒரு கேள்வியை கேட்பீங்களான்னா, ஆண்டவர் இங்கு சொல்லக்கூடிய பதிலை சற்று கவனியுங்கள். வாசிக்கலாமா? அடுத்த வசனத்தை 29, 30வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டார். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டவர் சொல்றாரு பிரதான கற்பனை எது என்ற கேள்விக்கு ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. இதுதான் கற்பனைகளில் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றார். இதற்கு இணையா இருக்கிற மற்றொன்று என்னவென்றால் பார்க்கும்போது 31வது வசனத்தில் சொல்றாரு, இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். பிரியமானவர்களே, வேதத்தில் நிறைய கட்டளைகள் இருக்கிறது. இதை செய்யக்கூடாது நிறைய சொல்றாரு. இதில் எது ரொம்ப முக்கியமானது, எது ரொம்ப பிரதானமானது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா ஆண்டவர் இதை தான் சொல்றாரு. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன செய்? அன்பு கூறுவாயாக.
தேவனிடத்திலே அன்பு செலுத்துவாயாக. அதற்கு இணையாக இருக்கிற மற்றொன்று என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு மைய கரு, வேற ஒண்ணுமே இல்லை. கிறிஸ்தவத்தை ரொம்ப சுருக்கி சொல்லுங்க ஐயா, ஆண்டவரை அன்பு செலுத்து. எப்படி அன்பு செலுத்தணும்னு இங்கே சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்து. ரெண்டாவது, என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அந்த மாதிரி மற்றவங்களை நான் நேசிக்கணும். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் ஆண்டவர் இங்கே ஒரு பதிலாய் சொல்லுகிறார். கற்பனைகளில் பிரதான கற்பனை இதுதான் என்கிறார். ஆக இவர்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இயேசுவானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்து வசனத்தை மேற்கோள் காண்பித்து தான் இங்கே அவர் பேசினார். ஏன்னா இயேசு வாழ்ந்த நாட்களில் புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கப்படவில்லை. புதிய ஏற்பாடு அவங்க கையில் இல்லை, பழைய ஏற்பாடு மாத்திரம்தான் இருந்தது. ஆக அவர்கள் பழைய ஏற்பாட்டை தான் வாசித்தார்கள். ஆக இந்த பழைய ஏற்பாடு கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு அவர்களுடைய வாசிப்புக்கு ஏற்ற வண்ணமாக எல்லாருக்கும் அறிந்த மொழியாக கிரேக்க மொழி இருந்ததுனால அதை கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்து அதை செப்டியூஜியன்ட்னு சொல்லுவாங்க, அதை அவர்கள் கையிலே வைத்திருந்தார்கள். எபிரேய வேதாகமும் அவர்களுக்கு இருந்தது. ஆக இந்த வேத பாரகர்கள் இந்த வேதத்தை தான் வைத்து அவர்கள் பேசினார்கள். முக்கியமாக அவர்கள் தோராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இப்போ ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? அந்த தோராவில் இருந்தே, அந்த 5 ஆகமத்தில் இருந்தே ஆண்டவர் இவர்கள் கேட்ட கேள்விக்கு அழகான ஒரு பதிலை அங்கிருந்து அவர் எடுத்து பேசுகிறார். என்ன அவர் சொன்னார்? இந்த பதில் எங்கிருந்து அவர் சொல்றாரு பாருங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இங்கு அவர் சொல்கிறார், உபாகமம் 6:4 இந்த தோராவில் ஒரு புத்தகமாக இருக்கக்கூடிய உபாகமத்தை எடுத்தவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் கற்பனைகளில் பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றார். அன்பானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவதே கற்பனைகளில் பிரதான கற்பனை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு அந்த பதிலைத்தான் சொல்லுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறார். ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டுமானால் நான் ஏன் ஆண்டவர் அன்பு கூறணும் ஒரு கேள்வி எழும்புகிறது. ஏன் நான் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு மனதோட நான் அன்பு செலுத்தணும் ஒரு கேள்வி எழலாம். காரணம் என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் ஒருத்தர் தான் தேவன். அவர் ஒருத்தர் தான் நமக்கு. அவர் ஒருத்தர் தான் தேவன். பூமி எங்கும் தேடி பார்த்தாலும் அவர் மாத்திரமே தேவனாயிருக்கிறார். அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அவருக்கு இணையாக ஒரு தெய்வமும் இல்லை. அவரே தெய்வம். அதனால நான் அவரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அவரை நான் அன்பு செலுத்த வேண்டும். நான் அவரை அன்பு செய்ய வேண்டும். அவரே கர்த்தர், அவரே தேவன். அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. அவர் தேவன் என்கிற ஒரு புரிதல் தான் அவர் மேலே நான் வைக்கக்கூடிய அன்பை அதிகரிக்கும். அவரை நான் புரிந்திருக்கிற அந்த புரிதல் தான், அவர் தேவன், அவர் யார் என்பதை நான் புரியும் பொழுதுதான் நான் அவரை உண்மையாக நேசிக்க முடியும். இல்லைன்னா அவரை நான் நேசிக்க முடியாது. ஒரு உண்மையான ஒரு அன்பை அவரிடத்தில் கொடுப்பதை அவர் விரும்புகிறார். உபாகம் 6:4-5 நம்ம பார்க்கிற வண்ணமாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலும் நம்ம பார்க்க முடியும். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள், உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ரொம்ப அழகாய் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அவர் ஒருவரே கர்த்தர். WWE சாம்பியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் சில மனிதர்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஈக்குவல்
எனக்கு சமமானவன் யாருன்னா நான் தான் அப்படின்னு சொல்லுவான். கேட்டிருக்கீங்களா? ஆமாம், நல்ல ஃபைட் பண்ணி நல்ல திறமையோட பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாகிய எனக்கு சமமான ஒரு மனுஷன் யாருன்னா அதுவும் நான் தான். அப்படின்னா என்ன? அது எனக்கு இணையா பூமியில் சொல்லுங்க ஒருத்தரும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்ன நபர்களுக்கு இணையாக ஒரு கொஞ்ச நாள் ஹிஸ்ட்ரியில் திரும்பவும் ஒரு கொஞ்ச நாள் கழியும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இணையாக அவங்கள விடையே அவங்க செய்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுற மாதிரி மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். நல்ல வேகமாக ஓடி ஒரு ரெக்கார்டை அவன் பதிவு செய்வான். ஆனால் அந்த ரெக்கார்டு இதுவரையில் யாருமே பண்ணினதில்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு கொஞ்ச காலம் போகும், இதுவரையிலும் பிரேக் பண்ணல. ஆனால் அதையும் பிரேக் பண்ண ஒருவர் வருவாங்க, வந்திருக்கிறார்கள். ஓட்டப்பந்தயத்தில் ரொம்ப வேகமாக ஓடினாங்க, இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை யாருமே பண்ணினதில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நபர்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணின மனிதர்கள் வரலாற்றில் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் அவர்களையும் தாண்டி இன்னும் திறமையானவர்கள் வருவார்கள். அன்பானவர்களே, ஆனால் இயேசுவாகிய இவர் தேவனாகிய இவரை தவிர வேறு ஒரு தெய்வம் என்று உலகத்தில் வருவதற்கு யாருமே கிடையாது. அவரே கர்த்தர். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவர் தான் தேவனாயிருக்கிறார். ஆக ஒரு விக்கிரகத்தையோ சொரூபத்தையோ உண்டாக்காத, நமஸ்கரிக்காத என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இவர் நம்முடையவராயிருக்கிறார். இவரை அறிந்து கொள்ளக்கூடிய மனக்கண்களை கர்த்தர் திறந்தார். அவரை சேவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். பாவத்திலே இருந்தோம், நரகத்துக்கு நேராய் போய்கொண்டிருந்தோம். இந்த தேவன் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார். நரக கூட்டத்திலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்தவராக ஆண்டவர் நம்மை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை வேர்பிரித்து இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியதல்லவா? அந்த ஆண்டவர் முன்பு நம்மிலே அன்பு செலுத்தினவராயிருக்கிறார். அவர் யார் என்பதை நமக்கு காண்பித்தவராயிருக்கிறார். அதை புரிந்து கொண்டு ஆண்டவரை நம்ம அன்பு செலுத்தணும். வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவர்தான் தெய்வம். அப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வம் என் வீட்டில் குடியிருக்கிறார். என்னோடு அவர் இருக்கிறார். நான் போகிற வர்ற இடத்துல எல்லாம் கர்த்தர் என் கூடவே இருக்கிறார். நான் உட்காந்து ஒர்க் பண்ணுறேன், அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல அவர் என் கூட இருக்கிறார். என்னப்பா இது ஒன்றுமே புரியலையே, என்ன செய்கிறது, என்ன பண்ணலாம்? ஜீசஸ் எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் என்னுடைய அறிவோடு அவர் சேர்ந்து வேலை செய்கிறவராக இருக்கிறார். ஒரு விஷயத்தை செய்ய முற்படுறேன், ஐயோ இதை நான் என்னால் முடிக்க முடியலையே, ஆண்டவரேன்னு கூப்பிட்றேன். கர்த்தர் அந்த இடத்துல வந்து என்னுடைய வேலையை அவர் செய்து முடிக்கிறார். இதை என்னால் சாதிக்க முடியுமா? கர்த்தர் அந்த இடத்துல வந்து உனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்ம வாழ்வு முழுவதும் நம்மோடு இருக்கிற அவரே தேவன். அவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தேவன் என்னோடு இருக்கிறாரே, அவரை நான் அன்பு செலுத்த வேண்டாமா? அவரை நான் நேசிக்க வேண்டாமா? இந்த கர்த்தரை எப்படி நேசிக்கிறது? 4 விதங்களை சொல்லித்தரார். 4 விதங்கள் என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. எப்படி ஆண்டவர் அன்பு செலுத்தணுமா சொல்கிறாரு, வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. பாருங்க எப்படி ஆண்டவர் அன்பு செலுத்தணும். இங்க ஒரு 4 டைமென்ஷனை சொல்லித்தரார். என்ன 4 காரியங்கள்? ஒன்று சொல்றாரு முழு இருதயத்தோடும் அப்படின்னு சொல்றார். இங்க பயன்படுத்தப்பட்ட ஒரு கிரேக்க பதம், அதாவது ஆண்டவர் உலகத்தில் பேசும்போது ஒருவேளை அரமேய மொழியிலும் கூட அவர் பேசியிருப்பார். ஏன்னா வழக்க மொழியாக இருந்துச்சு அந்த நாட்களில். ஆனால் இந்த புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆக அவர் சொன்ன விஷயத்தை புரிந்து இந்த கிரேக்க மொழியில் அவர் சொன்ன வார்த்தையை, அதாவது இப்படி தான் என் அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது முழு இருதயத்தோடுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த இடத்துல அந்த பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை என்னென்னா கார்டியா அப்படிங்கிறது தான் கிரேக்க வார்த்தை. இருதயம் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவான், பார்த்துருக்கீங்களா? கார்டியாலஜி என்னங்க, இருதயவியல். அந்த கார்டியா அப்படிங்கிறது கிரேக்க வார்த்தை. அந்த கார்டியா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல முழு இருதயத்தோட அதை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முழு இருதயம், இந்த இருதயம் அப்படின்னு சொல்லும்போது
நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அதாவது எண்ணங்கள், விருப்பங்கள், சித்தம், இதனுடைய ஒரு மையம்தான் இருதயமாக இருக்குது. என்னுடைய எண்ணம், விருப்பம், என்னுடைய ஒரு வில், டிசையர், என்னுடைய சித்தம், இதனுடைய ஒரு மையம்தான் இருதயம். சொல்கிறாரு, உன்னுடைய விருப்பம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் மையமாக அந்த விருப்பம் எல்லாம் அவர் மேலே, எண்ணம் எல்லாம் அவர் மேலே, சித்தம் எல்லாம் அவர்தான். அதை தான் சொல்கிறாரு, முழு இருதயத்தோட அவரிடத்துல அன்பு கூறுவாயாகங்கிறார். அடுத்து எப்படி அன்பு கூறணும்னு சொல்கிறாரு? முழு ஆத்துமாவோட அன்பு செலுத்து அப்படிங்கிறார். அதை சைக்கே அப்படிங்கிற ஒரு கிரீக் வேர்டு தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஆத்துமா அப்படின்னு சொல்லும்போது உயிர், இல்லைன்னா ஒரு முழுமையான ஒரு மனிதன், உயிர் இல்லைன்னா ஒரு முழுமையான மனிதன். அதை தான் ஆத்துமா அப்படிங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை அங்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதாவது என் லைஃப் எல்லாமே, என்னுடைய ஜீவன் எல்லாமே அவர்தான். அதாவது அங்கே முழுமையாக அவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரீதியாக அவரை அன்பு செலுத்துவது அப்படின்னு சொல்கிறார். இன்னும் அவர் சொல்லும்போது முழு மனதோட அப்படின்னு சொல்கிறார். டயனோயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டயனோயா அப்படின்னா இந்த மனசு அப்படின்னு சொல்லும்போது இதை அறிவுன்னு சொல்லலாம், சிந்தனைன்னு சொல்லலாம், இல்லைனா புரிதல்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இந்த மனசு அப்படின்னு சொல்லும்போது இது அறிவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கர்த்தரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவரை பற்றிய ஒரு சிந்தனை, அவரை பற்றிய ஒரு புரிதல், இதில் முழுசும் அவர் நிறைந்திருக்கிறவராக இருக்கணும். இப்படி உன்னுடைய புரிதலினால் அவரை நீ அன்பு செலுத்து, உன்னுடைய சிந்தனையினால் அவர் நிரம்பி உன்னிடத்திலிருந்து அன்பை பெறுவாராக அப்படிங்கிறார். இன்னும் அவர் சொல்லும் பொழுது முழு பலத்தோடு அன்பு செலுத்துவாயாக அப்படிங்கிறார். அப்போ இங்கே பார்க்கும்போது இஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம், பலன், அதாவது பலம், என்னுடைய முழு ஸ்ட்ரென்த், ஒரு முழு பலத்தோட அப்படின்னா என்னுடைய கிரியைகளின் விளைவாக, என்னுடைய செயல்களின் விளைவாக, என்னுடைய செயலெல்லாம் அவருக்கு தான் சொல்கிறாரு. இப்படி நீ அவரை அன்பு செலுத்த, உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய சக்தி, உன்னுடைய திறன், உன்னுடைய செயல், இவைகளின் விளைவாக ஆண்டவரை அன்பு செலுத்து அப்படிங்கிறார். இந்த ஒரு 4 ரீதியாக நம்ம ஆண்டவரை அன்பு செலுத்துகிறோமா? சொல்லலாம் எல்லாரும், ஆமாங்க ஆண்டவரை தாங்க நான் நேசிக்கிறேன், கர்த்தர் தான் எனக்கு பிரியம், அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேட்டு பாருங்கள், இந்த 4 விதங்களில் கர்த்தரை நாம் அன்பு செலுத்துகிறோமா? என் உயிர் அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? என்னுடைய மனசு, என்னுடைய அறிவு, என்னுடைய புரிதல் எல்லாம் அவரை பற்றி இன்னும் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பிரயாசப்படுறேன். என்னுடைய பலன், என்னுடைய செயல்களின் விளைவாக நான் அவரை அன்பு செலுத்துகிறேன் அப்படி நம்ம சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? பல நேரங்களில் நம்முடைய வார்த்தையினால் மாத்திரம் நம்ம அவரை அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்களில் நாம் அவருக்கு தூரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையான வார்த்தையாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் சற்று நம்ம சிந்தித்து பார்க்கலாம். என்னுடைய தேவனை நான் எப்படி அன்பு செலுத்துகிறேன்? என்னுடைய கர்த்தரை நான் எப்படி நேசிக்கிறவராக நான் காணப்படுகிறேன்? என்னுடைய தேவன் தான் எனக்கு எல்லாம் என்று நான் சொல்ல முடியுமா? என்னுடைய கர்த்தர் எனக்கு எல்லாம் என்று நான் சொல்லக்கூடிய ஒருவனாக நான் காணப்பட வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் கர்த்தரிடத்தில் வைக்கக்கூடிய அன்பு, பக்தி, அவருக்காக இருக்கக்கூடிய செயல்களை தியாகம் செஞ்சுட்டு மனுஷன் இன்றைக்கி போயிடுறாங்க. காலையில் நீங்கள் ஆலயத்துக்கு கிளம்புறீங்க, கிளம்பி சர்ச்சுக்கு வரலான்னு வரீங்க. கிளம்பும்போது ஒருவேளை ஒரு உறவினர் வருகிறார். இப்போது உங்களுடைய மனசு என்ன சொல்லுது? ஒரு பக்கம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து அப்புறமா நம்ம பேசிக்கலாம், பார்த்துக்கலாம், அல்லது வரேன்னு சொன்னாங்க இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு வாங்க, ஒரு மனசு சொல்லுது. ஆனால் இன்னொரு மனது, சரி அவனுக்கு இன்றைக்கி தானே நேரம் கிடைக்குது, சரி வரட்டுமே, சரி ஓகே. அப்போது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தை எடுத்து நான் மனிதனுக்கு கொடுத்து விட்டேன். கர்த்தர் எனக்காக ஆயத்தமாய் அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். சபை கூடி வருதில் சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டுறாதீங்க, வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களோட நான் பேசணும். இந்த வாரம் முழுசும் உனக்கு நிறைய கேள்வி இருந்துச்சு,
நான் அதை என் ஊழியக்காரன் மூலமாக உன்னோட நான் பேசணும்னு ஆவலோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மீது வாஞ்சை விருப்பமுடையவராய் இருக்கிறார். ஆனால் நாம் சில காரியங்கள் வரும்பொழுது இயேசுவை நாம் முக்கியத்துவப்படுத்தாமல் காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி விடுகிறோம். நம்முடைய பலன் முழுவதும் ஆண்டவருக்கு போகிறதுன்னு சொல்ல முடியுமா? என் உழைப்பு, என் பிரயாசம், என்னால் செய்ய முடிஞ்சாலும் சில காரியங்களை கர்த்தருக்காக நான் செய்கிறதில்லை இல்லையா? வாய்ப்பு இருக்கிறது, என் உடல் உழைப்பு கொடுக்க முடியும், சரி மற்றவங்க பார்த்துக்குவாங்க, என் முழு பலத்தோடு நான் ஆண்டவரை அன்பு செலுத்துகிறேன் சொல்ல முடியுமா? என் முழு மனதோடு நான் ஆண்டவரை அன்பு செலுத்துகிறேன் என்று நம்ம சொல்ல முடியுமா? சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டுங்க. அப்படி பல நேரத்தில் இல்லை. சாதாரண காரியங்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை விட்டு விட்டு உலகத்தோடு நம்ம சென்று விடுகிறவர்களாக பல நேரத்தில் இருக்கிறோம். முழு இருதயத்தோடு ஆண்டவர் அன்பு செலுத்தணும். கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசித்தார். கர்த்தர் நம்மை தேடி வந்தார், ரட்சித்தார். நம்மோடு கூட அவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் அவர் என்னோடு வாசம் பண்ணுகிறார். அவர் ஒருத்தர் தான் தேவன். அந்த ஒரே ஒரு தெய்வத்தை புரிந்து கொள்ள கர்த்தரின் மனக்கண்களை திறந்தாரே. அவர் கூட நான் இருக்கிறேன், எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் மீண்டும் வருவார், என்னை அழைத்து செல்வார். அவர் நம்மை நன்றாய் அன்பு செலுத்துகிறார். நம்மை நன்றாய் அவர் புரிந்து வைத்திருக்கிறார். நம்ம அவரை புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ இல்லையா, அவர் நம்மை நன்றாய் புரிந்து இருக்கிறார். சொல்கிறாரு, உன் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறேன்கிறார். தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், எல்லாம் உன்னை பற்றி எனக்கு தெரியுங்கிறார். உன் உட்காருதலையும் எழுந்திருத்தலையும் நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றாக ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். தலையின் முடியெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்றார். இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவரை பற்றி தெரியும்? ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வார், அவரை நம்பினா ஆண்டவர் கைவிடவே மாட்டார், ரைட், வேற என்ன? ஆண்டவர் திரும்பவும் வருவார், ரைட், வேற என்ன தெரியும்? இல்லையே. அவர் தேவன், ரைட், வேற? ஆண்டவரை எவ்வளவு நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம்? அவரை அறிந்து கொள்ள நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்னா அது அவர் மேலே நம்ம அன்பு கூறுவதுக்கு அர்த்தம். அதுதான் மனசு சொல்லுகிறது, அறிவு சொல்லுகிறது. கடவுளுக்காக நான் எதையாவது செய்யணுங்க, நான் பண்ணணும், நீ ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கே முடியலையே, இல்லை, என் ஆண்டவருக்காக நான் செய்யணும். அது அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை என் முழு பலத்தோடு நான் அவரை அன்பு கூறுகிறேன் என்பதை என் செயல்கள் தான் சொல்லுகிறதா இருக்கிறது. ஒருவேளை புருஷன் சொல்கிறாரு, மனைவி நான் உன்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு புருஷன் சொல்கிறார். ஆனால் மனைவி எது மனைவிக்கு பிடிக்கும், எது மனைவிக்கு பிடிக்காதுன்னே தெரியல. அவங்களுடைய சில தேவைகள் வரும்பொழுது அவங்களுக்கு உதவி செய்கிறது கிடையாது. அவங்க சில வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு சில வேலைகளை தன்னால் செய்ய முடிந்தவைகளை கூட செய்து கொடுக்காமல் ஒருத்தர் இருக்கிறார். சரியாக நேரத்தை கொடுக்கறதில்ல, சரியாக அவங்கள புரிஞ்சிக்கல, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. பட் ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் அந்த நேசிப்பு உண்மையானதா சொல்லுங்கள்? இல்லை, இது ஒரு பெயரளவு உதட்டளவு ஒன்றாய் மாறிவிடுகிறது. ஆண்டவரை நாம் சற்று யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சில வேளைகளில் நாமும் இப்படித்தான் நடந்து கொள்கிறோம். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரை பற்றி என்ன தெரியும்? தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க அப்படின்னா ஒரு 4 பக்கம் வருமா? அதுக்கு மேலே என்ன தெரியும்? என் முழு பலத்தோடு நான் ஆண்டவருக்கு என்ன செய்கிறேன்? கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை நல்ல நிலையில் உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ நான் ஆண்டவருக்காக திரும்ப கொடுக்கிறேனா? கர்த்தருடைய நினைவாக நான் காணப்படுகிறேனா? நீதாம்பா எனக்கு எல்லாம், நீதாம்பா எனக்கு எல்லாம் அப்படின்னு புருஷன் சொல்கிறாரு. ஆனால் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வரதே கிடையாது. என்ன கேள்வி கேட்பீங்க? அவனை நல்லா கேட்கணுங்க அப்படிங்கிற மாதிரி என்னை பார்க்குறீங்க. ஆமாம், அவனை நல்லா கேட்கணுங்க. எங்கடா கொண்டு போய் கொடுக்குற? தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? சம்பளம் இவ்வளோ வந்துச்சு, எனக்கு தெரியும், சொன்னாங்க. எங்கே கொண்டு போய் கொடுக்குற? சில பேர் கேட்டிருப்பீங்க, ஒழுங்காக வீட்டுக்கு பணம் வரலன்னா கேட்க வேண்டியதெல்லாம் நல்லா கேட்டுருவோம். அன்பு செலுத்துகிறேன் என்று வாயில் சொல்வதல்ல, தன்னுடைய கிரியைகளில் காண்பிக்க வேண்டும்.
அவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும், அவர்களை புரிந்திருக்க வேண்டும், அவர்களை பற்றி நாம் அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணமாக அவங்களோட நாம் நடந்துக்கிறது, அதை தான் அன்பு செலுத்துறதுன்னு சொல்கிறோம். இங்கே ஆண்டவர் இந்த 4 டைமென்ஷனையும் சேர்த்து தான் சொல்கிறாரு, இவ்வாறு என்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசிக்கணும்ல, கொஞ்சம் நம்ம அன்பை ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்கிறத கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணணும். எனக்கு போக தான் மீதி ஆண்டவருக்கு. ஆமாம், அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஓடுது இல்லையா? நம்முடைய முழுமையான ஒரு அன்பை கர்த்தருக்கு நம்ம கொடுக்குறோமா? இல்லையே. சிந்திக்கணும். ஜிம் எலியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வ மனிதர், அவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு வாசகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த ஜிம் எலியாட் என்ன சொன்னாருன்னா, அதாவது இழக்கக்கூடிய ஒன்றை இழக்கக்கூடாத ஒன்றுக்காக ஒருவன் இழக்க தயாராவானால் அவன் ஒரு முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அதாவது தன்னை விட்டு போகக்கூடிய ஒரு காரியத்தை நிலையான ஒரு காரியத்துக்காக இழக்க முற்படுவானால் அவன் ஒரு முட்டாள் அல்ல அப்படின்னு ரொம்ப அழகாக ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறார். ஆமாம், இந்த உலகத்தில் நம்ம பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற சில காரியங்கள், பல காரியங்கள் நம்மை விட்டு போகக்கூடியதாக இருக்கும். அது ஒரு பணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அது உலகத்தில் இருக்கக்கூடிய சில காரியங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு நாள் நம்மை விட்டு போகும். அது நம்ம கையில் இருக்கும், இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட போகும். உயிர் இருக்கும், அது போயிடும். இழக்கக்கூடிய இந்த காரியங்களை, தன்னை விட்டு போகக்கூடிய காரியங்களை நித்தியமான காரியத்துக்காக ஒருவன் இழக்க முற்படுவானால் அவன் ஒரு முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு உலகத்தில் இழக்கக்கூடிய பல காரியங்களை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், உலகத்தில் நம்மை விட்டு போகக்கூடிய காரியங்கள், அதை நம்ம எவ்வளோதான் இறுக்கி பிடிச்சாலும் அது ஒரு நாள் நம்மளை விட்டு போகும். உயிர், ஐயோ என் ஆஸ்பத்திரி கொண்டு போங்கடா சொல்லி பாருங்கள். என்ன தான் நீங்கள் பண்ணி பாருங்கள், உயிரை நம்ம பாதுகாக்கணும். நீ என்ன இன்சூரன்ஸ் போடு, நீ என்ன போடு, எல்லாத்தையும் பண்ணி வை. ஒரு நாள் என்ன ஆகும்? உயிர் நம்மளை விட்டு போகத்தான் போகிறது. பணம் எனக்கு வேணும், சம்பாதிக்கணும், நான் அடையணும், சேர்த்து வைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரு நாள் அது நம்மளை விட்டு போகும். இப்படி நம்மை விட்டு போகக்கூடிய காரியங்களை நம்ம இறுக பிடித்து கொண்டு நாம் நம்மை ஞானிகள் என்று நம்ம நினைத்துக் கொள்கிறோம். இந்த ஜிம் எலியாட் சொல்கிறாரு, நம்மை விட்டு போகக்கூடிய காரியத்தை நித்தியமான காரியத்துக்காக இழக்க முற்படுவோமானால் அவன்தான் புத்திசாலி, அவன் ஒன்று முட்டாள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த பிரதான கற்பனையை சற்று நம்ம சிந்திக்கிறவர்களாக இருப்போம். 2வது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதற்கு இணையாக இருக்கிற இன்னொரு காரியத்தை அவர் சொல்கிறார். பாருங்க, வாசிங்க 1வது வசனம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எப்படி உன்னை நேசிக்கிறாயோ அதே போல பிறனையும் நீ நேசி, மற்றவர்களிடத்திலும் அன்பு செலுத்து. இதுதான் அதற்கு ஒப்பாய் இருக்கிற 2வது பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றார். ஆக இதையும் இந்த பழைய ஏற்பாடு, குறிப்பாக தோராவை வைத்து கேள்விகளை கேட்கக்கூடிய மனிதர்களில் ஒருவராய் வந்தபடினால அவருக்கு லேவியராகமம் அந்த தோராவிலிருந்தே எடுத்து பதிலை சொல்லுகிறார். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து தான் கற்பனைகள் பிரதான கற்பனைன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு உபாகமத்திலிருந்து எடுத்து பேசினார். அதுக்கு ஒப்பாக இருக்கிற இன்னொன்றையும் அதே லேவியராகமத்திலிருந்து அவர் பேசுகிறார். 19:18 பேசுகிறார். அதையும் வாசித்து பார்க்கலாமா? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பாருங்க, சொல்றாரு, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறார். இதுதான் அதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கற்பனை அப்படிங்கிறார். அன்பானவர்களே, தேவனை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு மனதோட, முழு பலத்தோட அன்பு செலுத்தி, 2வது என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அதே போல்
மற்றவனையும் நான் நேசிக்க வேண்டும். இதற்கு ஈக்குவலாக வேற ஒன்றுமே இல்லை, கற்பனையே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுங்களா? காரணம் என்னென்னா, அவர் சொன்ன இந்த 2 கற்பனையுமே முழு கற்பனைகளையும், சொல்லப்போனால் இந்த 613 கற்பனைகளையும் சுருக்கி 2 கற்பனைகளில் அவர் அழகாய் பதில் சொன்னார். எல்லா கற்பனைகளையுமே உள்ளடக்கமாக இந்த 2 விஷயம்தான் இருக்குது. 10 கட்டளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானாலும் முதல் 4 கட்டளைகளை பார்த்தா தேவனை நோக்கிய வண்ணமாக இருக்கும். அடுத்த காணப்படுகிற 6 கற்பனைகள் மனிதனை நோக்கிய வண்ணமாக, மனிதனும் அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். முதல்ல பார்த்தா அவர்தான் தேவன், அவரை அன்று வேறு தேவன் வேண்டாங்கிறாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிப்பாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனை நோக்கியது. அதற்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிறரை நோக்கிய வண்ணமாக மற்ற கட்டளைகள் இருக்கும், கற்பனைகள் இருக்கும். சொல்கிறாரு, இப்போது தேவனிடத்தில் முழுமையாய் நான் அன்பு செலுத்துவேனானா தேவனுடைய காரியங்களை எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் இல்லையா? எல்லாத்தையும் நான் செய்வேன். பிறனிடத்தில் அன்பு கூறுவேனானால் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். பிறனுடைய பொருள் எடுக்க மாட்டேன். பிறனுடைய மனைவி, பிற காரியங்கள், மற்ற காரியங்கள், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், இதை எல்லாவற்றையுமே நான் செய்வேன். என்னை நேசிக்கிறது போல பிறனை நான் நேசித்தேன். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அழகாக கற்பனைகளை எல்லாம் சுருக்கிய வண்ணமாக 2 கற்பனைகளில் 2 கட்டளைகளை அழகாக கொண்டு வந்து சொல்கிறாரு. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு செலுத்து. 2வது, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் நீ நேசத்தை கொடு, அன்பு செலுத்து அப்படின்னு ரொம்ப அழகாக இதை சுருக்கி அவர் சொல்லிவிடுகிறார். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இந்த கற்பனைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாமே. நான் என் ஆண்டவரை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட நான் நேசிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? என் இருதயம் நிரம்ப ஆண்டவர் தான் இருக்கிறார். என்னுடைய பலத்தினால் நான் அவரை அன்பு செலுத்துகிறேன். என்னுடைய சிந்தனையில் அவருக்கு இடம் உண்டு. அவருக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேன். அவரை நான் புரிந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? இல்லை, இதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்று சிந்திப்போம். ஒருவேளை குறைவுள்ளவர்களாக இருப்போமானால் கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாக இவ்வாறு நாம் அவரை அன்பு செலுத்த நம்ம முற்படலாம். ஒரு மனிதர் இப்படியாய் சொன்னார், ரிலிஜியன் வித்தவுட் லவ் பிகம்ஸ் லீகலிசம், நாலேஜ் வித்தவுட் லவ் பிகம்ஸ் ப்ரைட், சர்வீஸ் வித்தவுட் லவ் பிகம்ஸ் பேர்டன். உண்மையான அன்பு தான் மேலானது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, மத காரியம், கிறிஸ்தவம், நான் இதை செய்யணும், நான் அதை பண்ணணும், நான் இப்படி இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், கர்த்தருக்கு கொடுக்கணும், இப்படி நான் ஒருவேளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனால் இது ஒரு பாரம்பரியமாய் மாறிவிடும். அன்பு இல்லாமல் அறிவை மட்டும் உடையவனாக, எல்லாம் எனக்கு தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் அன்பு வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அது பெருமைக்கு நேராய் நம்மை நடத்தி விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் முழுமையான அன்பு தேவனுக்கு இருக்கிறதா? பிறரை நான் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல் நான் நேசிக்கிறேனா? ரோட்டில் நடந்து போகிறோம், காலில் ஒரு முள் குத்திருச்சு, குத்தினா குத்திட்டு போகுது, இப்போ எனக்கு என்ன, இப்போ நான் பாட்டிலும் போவோமா? போக மாட்டோம். உடனே என்ன பண்ணுறோங்க, உடனே கீழே குனிஞ்சு அந்த முள்ளை எடுத்துறோம். நமக்கு ஒரு அடிபட்டுருச்சு, நம்ம வீட்டில் இருக்கிற யாரும் கவனிக்கல, உடனே என்ன சொல்கிறோம்? என்ன சொல்கிறீங்க வீட்டில்? ஹலோ, நீலாம் மனுஷனா? உனக்கு ஏதாவது ஒன்றா உடனே ஓடுறிய, பார்க்குறிய, என்ன நீ பார்க்குறியா? இப்போ நம்மளை நம்ம நேசிக்கிறோம். நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லை, நீ என்னை கவனிக்கிறதே இல்லை, நீ எனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறதே இல்லை அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ஒருவேளை அவர்கள் மேலே அன்பு இருக்கிறது என்று ஒன்று வைத்து கொண்டானாலும் இன்னொன்று என்னென்னா, நம்மளை நம்ம நேசிக்கிறதுனால தான் ஏன் கூட நீ பேசலை, ஏன் கூட நீ இருக்கலை, அல்லது எனக்கு செய்ய வேண்டியதை செய்யலை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, நம்ம நேசிக்கிறதுனால தான். அப்படி நம்ம நேசிக்கிறோமே, பிறரை நம்மளை எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நேசிக்கிறோமா? ஆமாங்க, என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அது மாதிரி தான் என் மனைவியை நேசிக்கிறேன். என்ன நான் எப்படி நேசிக்கிறேனோ அதுபோல் தான் என் புருஷனை நான் நேசிக்கிறேன், என் பிள்ளைகளை நான் நேசிக்கிறேன், என் பெற்றோரை நான் நேசிக்கிறேன், மற்றவர்களை நான் நேசிக்கிறேன், பிறனை நான் நேசிக்கிறேன் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணுங்க. இந்த அன்பு தான் நம்முடைய ஒரு நல்ல பக்தியை காண்பிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எவ்வளவு வேதம் எனக்கு தெரியுங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு நாள் நான் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை.
நான் எந்த அளவு தேவனை நேசிக்கிறேன் என்பது தான் முக்கியம். இந்த வேத அறிவுகள் என்னை தேவனை அன்பு செலுத்துவதை அதிகரிக்க வேண்டும். இவ்வளவு நாட்களாய் நான் கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் என்றால், இவ்வளவு நாட்கள் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்னை ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்வை பிரதிபலிக்கக்கூடியதாக அதை மாற்றி இருக்கணும். இன்றைக்கி நம்ம பெருசுன்னு நினைக்கிறது எது? கர்த்தர் சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு மனதோட அன்பு செலுத்து. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி, அன்பு செலுத்து. இதை விட பெருசு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நானும் இப்படிப்பட்டவர்களாக இந்த பூமியில் நம்ம வாழுவோங்க. நாட்கள் கழியும் போது நம்ம பேசின பிரசங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு மனசுல இருந்து போயிடும். நம்ம அழகாக பாடின பாட்டெல்லாம் மறந்து போயிடும் மக்களுக்கு. ஆனால் நீங்களும் நானும் மக்கள் மத்தியிலே வாழ்ந்த வாழ்க்கை மாத்திரம் அவங்களுக்குள்ள ஆழமாய் நிற்கும். அன்பே முக்கியமானது. அப்புறம் எப்படி நம்ம பார்க்குறோம்? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை எப்படி நான் எனக்குள்ளே நான் என்னை டீல் பண்ணிக்கிறேன்? இன்னொருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அதை எப்படி நான் டீல் பண்ணுறேன்? சற்று சிந்திப்போம். நம்மை நேசிக்கிறது போல பிறனை நம்ம நேசிக்கிறவர்களாக இருப்போம். அந்த ஆண்டவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார், அதனால் அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். தவறு ஒன்றும் இல்லையே. இன்னும் அவர் நம் மீது பூரண அன்புள்ளவராக இருக்கிறாரே. அவரை நான் அன்பு செலுத்தாமல் எப்படி நான் வாழ்வது? இந்த அன்பு எனக்குள் இருக்குமானால் நிச்சயமாய் இந்த அன்பு அது ஒரு ஃப்ளோ ஆகும். மற்றவங்களையும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை கொண்டு போகும். மற்றவர்களை நான் அன்பு செலுத்துவேன். ஒரு சுயநலமாய் நான் இருக்க முடியாது. என்னால் என்னை எப்படி நேசிக்கிறேனோ அதே போல் பிறனையும் நான் நேசிக்கிறவனாக நான் காணப்படுவேன். சத்துருவையும் சிநேகிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். ஆக இந்த முழுமையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் ஜீவிக்கிறவர்களாக இருப்போம். கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஒரு மைய கரு அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். கற்பனைகளில் பிரதான கற்பனை இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த பதிலை கேட்ட உடனே இந்த வேத பாரகன் சந்தோஷப்படுகிறான், ஆச்சரியப்படுகிறான். இவ்வளவு அழகாக அதுக்கு பதில் சொன்னாரே அப்படின்னு அவரை பாராட்டுகிறான். பாராட்டும்போது ஆண்டவரும் திரும்ப அவனை பார்த்து, நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டப்பா அப்படின்னு ஆண்டவரும் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல, சமீபமாக தான் இருக்கிற. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வா, புரிஞ்சுக்கிட்ட, அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வை அப்படிங்கிறத ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார். புரிந்திருக்கிறோம், அடுத்த ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைப்போம். கர்த்தரை முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோட, முழு மனதோட அன்பு செலுத்துவோம். என்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்போம். எனக்கு ஒன்று, மற்றவங்களுக்கு ஒன்று இல்லை. எனக்கு தான் எல்லாம், மற்றவங்களுக்கு என்னை விட ஒரு தரம் குறைவானது தான் போய் சேரணும் இல்லை. என்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கிறவர்களாக இருப்போம். அப்போ தான் தேவ அன்பு நமக்குள்ளே இருக்கிறது, நாம் தேவனை நேசிக்கிறோம், இந்த அன்பு வெளியே செல்லுகிறது என்று சொல்ல முடியும். அந்த ஒரிஜினல் லவ் இப்படி தான் இருக்கும். செய்வோம், கர்த்தர் நம்மை நடத்துவார். கற்பனைகள் பிரதான கற்பனையை கேட்டிருக்கிறோம், கடைபிடிப்போம்.